அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாய்லரில் யூஸ் பண்ணுற வால்வுங்க. இதுக்கு போன வீடியோவில் ஒரு 10 வால்வ்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வால்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வால்வுங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாய்லரில் வந்து முக்கியமான இடத்துல என்னென்ன வால்வு இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக சொல்ல முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயினாக முக்கியமான வால்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீ ஜாபுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒவ்வொரு வால்வும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது என்ன மாதிரி யூஸு, அது எந்த இடத்துல போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறேன். இது கேட் வால்வுங்க. ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது கேட் வால்வ். அதாவது ஸ்டீம் வந்து உடனே ஸ்டாப் பண்ணணும், டக்குன்னு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும், அதிகமாக வந்து ஸ்டீம் லீக்கேஜ் வரக்கூடாதுங்கிற இடத்துல இந்த கேட் வால்வ் போடுவாங்க. சரிங்களா. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ளக் வால்வ். இது வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்டீம் லைனில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பாய்லர் பக்கம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டீம் லைனில் ப்ராசஸில் அதிகமாக வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இது வந்து வேகமாக ஓப்பன் க்ளோஸ் ஆகும். உள்ள பால் டைப்பில் இருக்கும். சரிங்களா. இது வந்து அந்த மாதிரி வால்வுங்க. இது கீழே இருக்கிற பட்டர்ஃப்ளை வால்வு. இது வந்து ஸ்டீம் லைனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இதை சுற்றி இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா லப்பர் கோட்டிங்கில் இருக்கும். இது வந்து இது கேஸ்கெட்டே வேண்டியதில்லை. ஏன்னா இதுவே கேஸ்கெட் மாதிரி தான். முன்னாடி பின்னாடி இந்த லப்பர் கோட்டிங்கில் இருக்கும். இது வந்து ஸ்டீம் லைனில் யூஸ் பண்ணால் இது வந்து மெல்ட் ஆயிரும். அதனால் வந்து இது வந்து வாட்டர் லைன் முடிஞ்ச வரைக்கும் சாஃப்ட்னர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஃபீடு பம்ப் கட்டுறக்க வால்வு கட்டால் யூஸ் பண்ணுவாங்க. ஹாட் வாட்டர் டேங்கில் வரும் ஹீட்டு இது தாங்குமா அப்படின்னு கேட்டால் தாங்கும். ஏன்னா 100 டிகிரி வரைக்கும் இது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. 70 டிகிரி 100 டிகிரி வரை. அதனால் வந்து இது வந்து வாட்டர் லைனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டீம் லைனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேலே இருக்கிறது க்ளோப் வால்வு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த க்ளோப் வால்வு எங்கெங்கே போடுவாங்க உங்களுக்கு கேஜ் கிளாஸு, மொபைல் லைனு, அப்புறம் வந்து ஸ்டீம் ஸ்டாப் வால்வு, அதாவது 100 mm பெரிய வால்வு க்ளோப் வால்வாக தான் இருக்கும். அது வந்து என்னென்னா மைனூட்டாக ஃபுல் க்ளோஸ் பண்ணுறது, சின்ன ஸ்டீம் கூட வெளியே வராமங்கிறதுக்காக இந்த க்ளோப் வால்வுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வால்வுக்கு பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது சில கம்பெனியில் ரொம்ப சின்ன சின்ன பாய்லர்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வால்வை பற்றி தெரிஞ்சுக்காமல் இது வந்து என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக போய் மெதுவாக ஓப்பன் பண்ணுற, வேகமாக க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி வால்வுங்க. கீழே வந்து செக் வால்வு. இதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து டஸ்ட்டு இதெல்லாம் போகிற ஸ்டெய்னர் அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற வால்வுங்க இது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ளோப் வால்வு. இது ஒரு க்ளோப் வால்வு. இது ஸ்டீம் லைனில் யூஸ் பண்ணிட்டு இருக்க வால்வுங்க. இந்த வெள்ளை கலருக்கு பார்த்தீங்களா, இந்த வால்வு என்னென்னா ஸ்டீம் லைனில் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த அதாவது வேகமாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண மாதிரி எஸ்எஸ் வால்வுங்க இது. கீழே பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் வால்வு. இது வந்து என்னென்னா இந்த ஸ்டீம் லைனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன ஸ்டீம் வந்து கொஞ்சம் இடத்துல கொஞ்சமாக மட்டும் வேணும் அப்படி ஒரு ப்ராசஸ்க்கு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி வால்வுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது எஸ்எஸ்லையும் இருக்குது, இந்த ஸ்டெயின்லெஸ்லையும் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸில் இருக்குது. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா லிஃப்ட் செக் வால்வு. லிஃப்ட் செக் வால்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது க்ளோப் வால்வு டைப்பில் இது. இது வந்து இந்த உள்ளவோட மெக்கானிசம் கட்டிங்க பார்த்திங்களா, இது வந்து மெதுவாக ஓப்பன் ஆகி மெதுவாக க்ளோஸ் ஆகி ஒரு சின்ன லீக்கேஜ் கூட கொடுக்காத அளவுக்கு இருக்கும். மேலே இருக்கிறது பால் வால்வு. பால் வால்வு வந்து நிறையா டைப் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ்எஸ்லையும் இருக்குது, அப்புறம் கார்பன் ஸ்டீல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இருக்குது. இதெல்லாம் ஸ்டீம் லைனில் யூஸ் பண்ணுற வால்வு. சின்ன சின்ன இடத்துல கண்டன்சர் வாட்ரு இந்த ஏரியாவில் இருக்கிற வால்வு. பிஞ்ச் வால்வு இது என்ன பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த வால்வு. இது ஒரு கேட் வால் டைப் தான். உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு பிளேட் மாதிரி வந்து இறங்கி மேலே ஏறுற மாதிரி டைப்பாக இருக்கும். இது அடிக்கடி வந்து இது என்ன ஆகும்னா இந்த பிளேட் வந்து கரோடாகி அது இல்லாமல் இது உள்ள டஸ்ட் ஃபார்மேஷன் அதிகமாகனா இந்த வால்வு அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்குள்ளே வந்து உட்காந்துக்கும் டஸ்ட்டு ஸ்லட்ஜில் உட்காந்துச்சுன்னா இது ஓப்பன் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா லீக்கேஜ் கொடுக்கும். அதனால் வந்து இந்த வால்வு வந்து மெயினாக வாங்குறதில்ல. இப்போல்லாம் யாருமே இந்த வால்வு போகிறதில்ல. அதுபோக க்ளோப் வால்வு, கேட் வால்வு, இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வால்வு இதுக்கு போயிடுறாங்க. கீழே பார்த்திங்கன்னா சேஃப்டி வால்வு. இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாகவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இருக்கிறதே முக்கியமான வால்வுங்கிறது இந்த சேஃப்டி வால்வுங்க. இதை பற்றி மெயினாக தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதாங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பாய்லர் சம்மந்தமான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.